ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜய் அவரோட ஜனநாயகன் படத்துலேருந்து கேவின் ப்ரொடக்ஷன் அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி 1 வீக் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் வீக் தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டர் பார்க்க சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பேக்ரவுண்டில் விஜய் அவர்கள் தான் இருக்காரு. அவருடைய கண்ணை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. முன்னாடி எதனா விஜய் அவர்கள் கையை தூக்கிட்டு நடந்துட்டு வர மாதிரி எதனா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ வேற மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த போஸ்டர் வந்து படத்திலே கிடையாது. ஏன் ரிலீஸ் பண்ண போஸ்டர் சாங் ட்ரைலர் எதுலையுமே கிடையாது. இது வந்து அன்கட் போஸ்டர் நினைக்கிறேன். ஸோ இது வந்து டெலிட்டட் சீனில் இருக்குமோ அப்படின்னு மாதிரி தோணுது. தெரியல. பட் ஆனால் போஸ்டர் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விஜய் அவர்கள் வந்து ஃபேஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமா நடந்து போற மாதிரிலாம் சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஸோ வெறித்தனமா இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து 1 வீக்ல எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து சினிமா ட்ராக்கர்ஸ் மூலமா வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா 250 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கதா வந்து சினிமா ட்ராக்கர்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 250 கோடி கிட்ட கலெக்ஷன்றது வந்துருச்சு. 200 கோடி கிளப்ல வந்து இந்த ஒரு படம் ஜாயின் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி லீக் ஆன படம். ஸோ 6 மாசம் லேட்டான படம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த படத்து மேல நிறைய தடைகள் இருக்கு. அதெல்லாம் உடச்சு இந்த படம் 200 கோடி கிளப்லயே ஜாயின் பண்ணிருக்குன்னா பாத்துங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்குது. அண்ட் இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 100 கோடி கலெக்ஷன் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 1 வீக்ல 100 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு. பட் ஆனால் இது வந்து விஜயோட முந்தைய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாளிலே 250 கோடி வசூல் வைக்கக்கூடிய ஒரு நேரம். பட் ஆனால் இது வந்து லீக் ஆன படம், கொஞ்ச நாள் லேட்டான படம் அப்படின்றனால எடிட் படம் அப்படின்றனால இந்த படம் கொஞ்சம் லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 250 கோடி வசூல்ன்றது 1 வீக்ல வச்சிருக்குது. பட் இதுவே மிகப்பெரிய ரெக்கார்டு தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெக்கார்டை பீட் பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி லீக் ஆகி லேட் ஆகி தான் ஒரு படம் வரணும். அந்த மாதிரி எந்த படமும் வரப்போறது கிடையாது. அதனால இதுக்கு வந்து போட்டியே கிடையாது. இந்த படம் சோலோவா ஒரு சம்பவம் பண்ணிருக்கு. அது அப்படியே நிக்குது. அவ்வளவுதான். இதை பீட் பண்ண யாராலையும் வர முடியாது. அண்ட் இந்த ஒரு கலெக்ஷன் வந்து 250 கோடி தான் அப்படின்றத இன்னும் கேவின் ப்ரொடக்ஷன் அஃபிஷியலா சொல்லல. ஸோ என்னதான் பண்றாங்கன்னே தெரியல. படத்துக்கான அப்டேட் தான் ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க. சரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாவது அஃபிஷியலா சொல்லுங்க. 1 டே கலெக்ஷன் தான் சரி கம்மியா இருக்குன்னு சொல்லல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். பட் ஆனால் 2nd டே கலெக்ஷன், 4 டே கலெக்ஷன் அண்ட் 1 வீக் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதையாவது சொல்லலாம். பட் இதையும் சொல்லாமனா மூவி டீம் வந்து அமைதியா இருக்காங்க. ஏன் அமைதியா இருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனால் இந்த ஜனநாயகன் படம் வந்து கேவின் ப்ரொடக்ஷனுக்கு லாஸ் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா படம்ன்றது 300-400 கோடி பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா லாஸ் தான். பட் அதுக்காக கலெக்ஷன் கூட சொல்லாம இருக்கலாமா? இந்த படம் லீக் ஆன படம், எடிட் படம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ யூபையா வந்திருந்தா கூட இந்த படம் நேரத்துக்கு ஒரு 300-350 கோடியாவது கலெக்ஷன் பண்ணிருக்கும். பட் எடிட் அப்படின்றனால கொஞ்சம் கம்மியா தான் பண்ணிருக்கு. பட் இருந்தாலும் சொல்லலாம் இவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்கு, அவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்றதாவது கொடுக்கலாம். ஸோ அதையும் கொடுக்காம மூவி டீம் வந்து அமைதியா இருக்காங்க. என்னத்த சொல்றதுன்னே தெரியல. பாப்போம் ஃபைனல் கலெக்ஷனாவது சொல்றாங்களா அப்படின்றத. ஃபைனல் கலெக்ஷன் கண்டிப்பா ஒரு 300 கோடி தொடும் நினைக்கிறேன். ஒரு 1 வீக் இந்த 2nd வீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாப்போம் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, 300 கோடியில ஜாயின் பண்ணுது அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். அண்ட் ஜனநாயகனை தொடர்ந்து விஜய் அவர்கள் 9வது வாட்டியா வந்து பாத்தீங்கன்னா 200 கோடி கிளப்ல ஜாயின் பண்ணி ஒரு படத்தை செட் பண்ணிருக்காரு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. வரிசையாக 200 கோடியா கலெக்ஷன் பண்ணிருக்காரு. ஸோ வேற மாதிரி தான் சொல்லணும். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ்க்குங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு தான் வேற மாதிரி லீக் ஆகி இந்த படம் 250 கோடி. பீஸ்ட் படமே ஃபைனல் கலெக்ஷன் 250 கோடி. இந்த படம் 1 வீக்ல 250 கோடி பாத்துங்க. ஸோ வேற மாதிரி சம்பவம் தான் சொல்லணும். ஸோ இதே மாதிரி ஒரு படம் லீக் ஆகி வந்து பாத்தீங்கன்னா யாராவது இந்த மாதிரி தியேட்டர்ல கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணி வசூல் எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா எல்லாருமே உடனே ஓடிடில இறக்கிடுவாங்க. இதுவே விஜய் அவர்கள் அப்படின்றனால தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணாரு. இதுவே மத்த ப்ரொடியூசர், மத்த ஹீரோஸ் அப்படின்னா கண்டிப்பா படத்தை ஓடிடில இறக்கிட்டு வசூலை பார்த்துட்டு போயிருப்பாங்க. பட் விஜய் அவர்கள் அப்படி கிடையாது. இல்ல என் படம் தியேட்டருக்கு தான் வரணும், வசூல் கம்மியானாலும் பரவாயில்ல தியேட்டருக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி தியேட்டர்ல கொடுத்து வேற மாதிரி என்ஜாய் பண்ணி வேற மாதிரி ஃபேன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ரெக்கார்டும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎம் விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி 1 வீக் ஆயிடுச்சு. 2nd வீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா கேவின் ப்ரொடக்ஷன் இந்த போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஒரு படம் 1 வீக்ல 250 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கதா சொல்லப்படுது சினிமா ட்ராக்கர்ஸ் மூலமா. ஸோ இதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.